ஹாய்ங்க, இன்றைக்கி ஒரு புது பிளேஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேங்க. இங்கே பெங்களூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரொம்பவே ஒரு அழகான ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. உங்களுக்குமே நிறைய புது புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வெல்கம் டு கிருத்திஸ் மாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால நிறைய ஹனிகோம்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் பியூர் ஹனி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நாங்களுமே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் ஹனி வச்சுருப்பாங்க. நிறைய ஹெர்பல் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் ஜிஞ்சர் ஹனி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நிறையா வச்சுருந்தாங்க. எனக்குமே ஜிஞ்சர் ஹனி கொடுத்தாங்க. அதை குழந்தைகளுக்குமே கொடுங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சஜஸ்ட் பண்ணாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமேவும். நீங்களும் அந்த சைடு போக வாய்ப்பு கிடைச்சா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போகநந்தீஸ்வரர் கோவிலுங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் அடிவாரத்தில் இருக்குது. இந்த கோவில் வெளியில் பார்க்குறப்ப ரொம்பவே சின்ன கோவில் மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ஜஸ்ட் உள்ளே போய் பார்க்கலாமேன்னு தான் பார்த்தோங்க. அவ்வளோ பெரிய கோவில் உள்ளே இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 9th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. 9th செஞ்சுரியில் இது சோழர்களால் கட்டப்பட்டதாங்க. அதுக்கடுத்து போக போக அதுக்கடுத்து அரசர்களால் இது நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கோவிலில் உள்ள தல விருட்சங்கள் தான் அந்த கோவிலுடைய வரலாறு சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கோயிலில் உள்ள எல்லா மரங்களுமே பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து மரங்களாக இருந்துச்சு. எனக்கு அங்கே பார்க்குறப்ப இந்த மரங்கள் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய மரங்கள் இங்கே இருக்கே அப்படின்ற மாதிரி. கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல்லாலே செதுக்கினதாக இருக்குங்க. அரசர்கள் காலத்தில் கட்டும்போது இது சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்து அரசர்கள் தான் அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிற்பக்கலைகளை நல்லா மேம்படுத்தி நல்லா அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 சிவாலயங்கள் இருக்குங்க. அருணாச்சலேஸ்வரர், உமாமகேஸ்வரர், அதுக்கடுத்ததாக போகநந்தீஸ்வரர். ஒரே கோவிலில் 3 சிவாலயங்கள் இருக்குது. நான் கேள்விப்பட்ட அளவுக்கு இந்த கோயிலில் தான் நினைக்கிறேங்க. இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு சிற்பங்களுக்குமே ஒரு கதைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற கல்யாண மண்டப தூணில் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதியோட கல்யாணத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி நிறைய சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால் இங்கே நிறைய கல்யாணம் நடக்குமா. அது நிறைய பேர் இதில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே உள்ள இந்த ஒற்றைக்கல்ல செதுக்குன்னா 3 நந்திகள் இருக்குங்க. ஒவ்வொரு சிவன் சன்னதிக்கு முன்னாடியுமே ஒரு நந்திகள் வச்சுருக்காங்க. இங்கே சிவன் சன்னதி நம்ம ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு காமிக்க முடியலை. நந்தி ஹில்ஸ்க்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் இருக்கிற இந்த சிவன் கோவிலை எல்லாருமே வழிபட்டுட்டு போகிறாங்க. அதாங்க அந்த கோயிலோட தனி சிறப்பு. 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் இதோட அழகை இன்னும் மேம்படுத்துகிற மாதிரி இங்கே பெரிய தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே யாரும் குளிக்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இது கோயிலுக்காக தீர்த்து எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த தெப்பக்குளம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு வின்டர் சீசனில் போனீங்கன்னா அந்த பனியெல்லாம் நந்தி ஹில்ஸ் மேலே அப்படியே படிஞ்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்குங்க. இந்த இடத்தோட லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீ அடுத்தடுத்து புது வீடியோக்களோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.